பிக் பாஸ் வீட்டில் இன்னைக்கு ஸ்கூல் டாஸ்க் போயிட்டு இருக்கு. போன உடனே ஒரே நாள் இவ்வளோ பிரச்சனை. முத்துக்குமார் உள்ள இருக்கிற ஸ்கூல் கேங்கை கூப்பிட்டு பேசுறாரு. நம்ம சரியாவே பெர்ஃபார்ம் பண்ணல, கண்டென்ட் சரியாவே வெளியில போக மாட்டேங்குது சொன்னதுதான் பிரச்சனை. அங்க இருக்கவங்க எல்லாருமே ராணாவை பிடிச்சிக்கிறாங்க. வந்ததுல இருந்து ராணாவுக்கு பாத்தீங்களா குத்து மேல குத்து விழுந்துகிட்டே இருந்தது. ஸோ இந்த விஷயத்துல எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, ராணா நீ தான் வந்துட்டு கோன்சிடர் பண்ணவே மாட்டேங்கிற, ஸோ நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்ற மாதிரி எல்லாரும் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. வந்ததுல இருந்து ஏதாவது குத்திக்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாம போன வீக்கும் கேர்ள்ஸ் கேங்ல என்ன அனுப்பிட்டீங்க, அனுப்பினதுமே அங்கேயும் எதுவுமே சேர்த்துக்கல, நான் உட்காந்தா என் முகத்துக்கு நேரா என்னை வந்து மாக் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசினாரு. முக்கியமா பாத்தீங்கன்னா நாமினேஷன்ல இவர் டைரக்டா சௌந்தர்யாவை நாமினேட் பண்ணாரு. ஸோ சௌந்தர்யாக்கு அண்ணலேருந்து ராணவை அவ்வளவா பிடிக்கல. இவனுக்கு கேமும் விளையாட தெரியல, கண்டென்ட்டும் கொடுக்க தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்ப மாங்குன்னு பேசிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக ரயானோட தான் சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க வந்த 2 வீக்ஸ் எப்படி இருந்தாங்கன்றது நமக்கு நல்லாவே தெரியும். எவ்வளவோ சொல்லி கொடுத்தோம், இவங்க கண்டென்ட் கொடுக்குற மாதிரியும் இல்லை. அதுக்கு அடுத்தது மக்களோட சப்போர்ட் இருக்குன்னு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. இப்போ பார்த்தா புதுசான ஒரு சௌந்தர்யாவை நம்மளால பார்க்க முடியுது. உண்மையிலே சௌந்தர்யா கொஞ்சம் யோசிச்சு பார்த்துருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு வார்த்தையை விட மாட்டாங்க. அவன் நான் சிங்க்ல போயிட்டே இருக்கான், அவன் உள்ள எவ்வளோ டீச்சர் சொன்னாலுமே எடுத்துக்க மாட்டேங்கிறான்றதான் பேசிட்டு இருக்காங்க. லாஸ்ட் நாமினேஷன்லயும் சரி, விஜய் சேதுபதி கிட்டயும் சரி, இவர் யாரு கேர்ள்ஸ் பத்தியும் எதுவுமே பேசவே இல்லை. ஏன்னா இவரை நல்லாவே புல்லிங் பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் விடுங்க, இப்போதைக்கு அவர் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காரு. ஒரு ஸ்கூல்ல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எவ்வளவோ பசங்க இருப்பாங்க. ஒரு ADHD கிட், ஆட்டிசம் கிட், இவங்க எல்லா மத்தியில தான் ஸ்கூல் டீச்சரு பசங்கள்லாம் வளருவாங்க. அதில் ஒரு பையனுக்கு மட்டும் ஆட்டிசம் இருக்குது, அவனால் நான் சிங்காக தான் இருக்க முடியும். அந்த சமயத்தில் இந்த மாதிரி பசங்களோட அட்ஜஸ்டும் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது புள்ளி பண்ணி தனியாக ஓரம் கட்டினா அந்த பசங்களுக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த சுச்சுவேஷன். ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு பிக் பாஸ் தமிழ் 8 சம்பந்தமான அப்டேட்ஸ்லாம் பார்க்குறதுக்கு என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே.